இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 4th எபிசோட தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோஸ் எப்படி அவங்களோட முதல் மேட்ச்ல ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஷுட்டோக்கும் அவங்களோட முதல் மேட்ச்ல ஜெயிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே ரீஜன்ல இன்னும் ஒரு 2 ஸ்கூல் ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல 8 டீம் வந்துச்சு. இப்ப மேட்ச் முடிஞ்சோடனே 4 டீம் ஜெயிச்சிருக்காங்கன்னா அடுத்து இந்த 4 டீமுங்களுக்கும் போட்டி நடக்கும். இத பத்தி நம்ம ஹீரோஸ் பேசிக்கிட்டு வர எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 போட்டி போட வேண்டியதா இருக்கும்ல வின்டர் கப் டோர்னமெண்ட்டுக்குள்ள நம்ம போறக்கே அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. கேப்டன் ஹியூகாவும் அதுக்குன்னு எந்த பசங்களும் அசால்ட்டா இருந்துடாதீங்க, இந்த மேட்ச்ங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. ஏன்னா இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல யாரு வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல டாப் 8ல ஒவ்வொரு ரீஜன்ல யார் இருந்தாங்களோ அவங்கள தான் இந்த வின்டர் கப்புக்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வின்டர் கப்ல ஆடுற ஒவ்வொரு டீமுமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அதனால ஒவ்வொரு மேட்சும் முக்கியம்னு சொல்றாரு. அப்ப குரோக்கோ ககாமியை தனியா கூட்டிட்டு வந்துட்டு நான் புதுசா ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னும் ஃபுல்லா பெர்ஃபெக்ட் பண்ணல, இருந்தாலும் தனியா என்னால பண்ண முடியுது, யாருக்காவது எதிராக இதை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணணும்ட்டு ககாமியை நிக்க வச்சு அவனுக்கு ஆப்போசிட்டா பால ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போவானா. ககாமினாலே அவனை ஸ்டாப் பண்ண முடியல. தோடா எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இதை அவன் பிராக்டிஸ் பண்ணி இப்படி கத்து வச்சிருந்திருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இருந்தாலும் குரோக்கோ பால அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பான். அண்ட் அடே பாலை கீழே விடுறதுக்கு இந்த வித்தை காமிச்சாடா அப்படின்னு கேட்கும்போது ககாமியே நோட் பண்றான் அந்த பாலோட சர்ஃபேஸ் பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. ஓகே, இதை செமையா யூஸ் பண்ணிட்ட போல. மேபி மேட்ச்ல ஒரு நல்ல கிரிப் இருக்கிற பாலோட ஆடும்போது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாலை கொடுக்கும்போது ஆமா பால் ஸ்மூத்தா இருக்குது, புதுசா இன்னொரு பால் வாங்கி ஆகணும், இதோட 6வது பால், இதுக்கு மேல வாங்குற காசுலாம் கிடையாது, கம்மனு ஜிம்ல இருக்கிறவனை தூக்கிடலாமான்னு யோசிக்க என்னது நாகார்ஜுனாவா 6 பாலா அப்படிங்கிற மாதிரி ககாமி ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் எப்போ போல பிராக்டிஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அவமனே தூங்கலாம் அப்படின்னு போனா அவன் எடுத்த ஆல்ரெடி நம்ம மூமோ வந்து கேப்சர் பண்ணிட்டான். டே ஆர் அட்லீஸ்ட் இன்னைக்கு பிராக்டிஸுக்கு போகலினாலும் பரவாயில்ல, சேரினுக்கும் ஷென்ஷின் கான் அப்படிங்கிற அவங்க ரீஜியனோட கிங் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்கூலுக்கும் போட்டி நடக்குது, அட்லீஸ்ட் அதையாவது போய் பார்க்கலாமேன்னு சொன்னா அதையும் போய் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கண்டிப்பா ஹீரோஸ் ஜெயிக்க தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த சேரினோட ஏதோ ஒரு மேட்சை போய் பார்க்கணும் அப்படின்னாலும் மேபி ஷுட்டோக்குக்கும் சேரினுக்கும் நடக்கிற அந்த ரீமேட்சை போய் பார்க்கறது வேணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லைன்னா இன்னொரு மேட்ச்னு சொல்ல வருவான், பட் சொல்ல மாட்டான். அவனே சொன்ன மாதிரி தான் சேரினுக்கும் அந்த ஷென்ஷின் கானுக்கும் போட்டி நடக்கும்ல, ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹீரோஸ் அங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ககாமியோட அந்த கடைசி ஜம்ப போட்டு ஸ்கோர் பண்றதோட அங்க மேட்சும் முடிய பேரலா ஷுட்டோக்குக்கும் டைச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைச்சி அப்படிங்கிற ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க யாரும் உருப்படியா விளையாடுற மாதிரியே தெரியாது, ஏன் இவ்வளவு மொக்கையா இருக்கிறானுங்கன்னு அந்த டாக்கோ எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோஸோட மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படியே ஆடியன்ஸ்ல இருக்கிற அங்க ஒரு குரூப்பை பார்த்துட்டு அவனுங்க அந்த டைச்சி ஸ்கூல்ல சேர்ந்த ஓப்பனிங் பிளேயர்ஸ் தானே, அவனுங்க மேட்ச் ஆடாம எதுக்கு இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிய வருது. இப்போ ஷுட்டோக்கு எதிராக அடி தோத்து போன அந்த டைச்சியோட பிளேயர்ஸ் செகண்டரி பிளேயர்ஸா இருப்பாங்க போல. அந்த டீமோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோஸோட மேட்சை பார்க்கறதுக்காக உட்கார்ந்து வந்திருப்பாங்க. ஓகே ஃபைன், இப்போதைக்கு ஷுட்டோக்கு கிட்ட தோத்து போனாலுமே எலிமினேட்டர் மேட்ச் ஒன்று இருக்கு, அதுல ஆடிக்கலாம். எலிமினேட்டருக்கு யாரு வராங்களோ அவங்கள அங்க தோக்கடிச்சுக்கலான்ட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்ப மிடோரிமா அதுல ஒரு பையனை கவனிச்சுட்டு அவனா ஹீரோஸோட ஸ்கூல்ல இருக்கிற அந்த கியோஷி இருக்கிறான்ல அவன மாதிரியே தான் இவனும் டேலண்டடான ஒருத்தன், இருந்தாலும் எனக்கு இவனை பிடிச்சதே இல்ல, அன்னைக்கு முத தடவை மீட் பண்ணும்போது அப்பவும் எனக்கு பிடிச்சது இல்லைன்னு நினைப்பான். மேட்ச ஜெயிச்ச சந்தோஷத்துல ஹீரோஸ் இருந்தாலும் ஆப்போசிட் கோர்ட்ல தான் ஷுட்டோக்கோட பிளேயர்ஸும் ஆடி இருந்திருப்பானுங்க. ஓகே, அடுத்த மேட்ச் இவங்க 2 பேருக்குள்ளதான். அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏற்கனவே ஷுட்டோக்குவை தோக்கடிச்சிருக்கோம், அதனால திருப்பி தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே அது ஒரு ஓவர் கான்பிடன்ஸா மாறி இருக்க கூடாது. ஏன்னா அவனுங்க கண்டிப்பா இன்னும் பெட்டரான டீமா மாறி இருந்திருப்பானுங்க. ரொம்ப முக்கியமா மிடோரிமாவை யாரும் மறந்துடாதீங்கறான்னு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி வர அப்போ நம்ம கியோஷி சீனியர் நீங்களா போங்கடா, நான் ஒரு சின்ன மேட்டர் இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வைக்க அப்புறம் ஹனாமியா எப்படி இருக்கிறேன்னு சொல்லும் போது அங்க சைட்ல அந்த டைச்சி ஸ்கூல்ல சேர்ந்த பையன் இருப்பான். பசங்களும் கியோஷிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நம்ம ககாமியும் கேப்டன் ஹியூகாவும் அந்த ஹனாமியா அங்க இருக்கிறதா பார்த்து இருப்பாங்க. அதனால ககாமி கேட்டுக்கிட்டு இருப்பான் கியோஷிக்கும் அந்த ஹனாமியாக்கும் என்ன சம்பந்தம்னு. அப்பதான் அவனும் சொல்றான் ஏற்கனவே ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி மிடில் ஸ்கூல்ல ஒரு பயங்கரமான ஒரு டீம் இருந்துச்சு, அந்த டீமோட ஒரு வயசோ 2 வயசோ சீனியரா இருக்கிற இன்னொரு டீமும் இருந்துச்சு. இது வரைக்கும் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் கிட்டே அதிக டஃப் கொடுத்த ஒரு ஸ்கூல்னா அது அதை தான் சொல்லி ஆகணும். அந்த டீம்ல இருந்த 2 பிளேயர்ஸ் தான் நம்ம கியோஷி அண்ட் ஹனாமியா. ஆனா என்ன பண்றது, ஒரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ முன்ன பின்ன இருந்திருந்தாங்கன்னா இப்ப எப்படி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் பெருசா பேசப்படுறாங்களோ அதே அளவுக்கு அந்த டீமும் அந்த பிளேயர்ஸும் பேசப்பட்டிருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பேரும் புகழும் பெரிதளவுல கிடைக்காத பயங்கரமான பிளேயர்ஸ் அவனுங்க. அப்ப மத்த பசங்களா கேட்பானுங்க ஓகே அப்படின்னா தன்னோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் கியோஷி போயிருந்திருக்கானா, நம்மளை விட்டுட்டு தன்னோட பழைய ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்ல போயிருக்காங்க போது கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லன்னு கேட்டா அது ஒரு கேள்விதாங்கிற மாதிரி தான் ஹியூகாவோட
மிடோரிமாவோட பதில் இருக்கு. இங்க கியோஷியும் அப்புறம் ஹனமியா, ஏன் இன்னைக்கு மேட்ச்ல நீ ஆடல, நீ எங்க மேட்சுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அதை கவனிச்சேன்னு கேட்கும்போது, எதுக்குப்பா தொடர்ந்து 3 மேட்ச்லயும் ஆடிக்கிட்டு, அது ஒரு மாதிரி டயர்டா இருக்காது, 2 மேட்ச் ஆடினா போதும், அதுல ஜெயிச்சாலே வின்டர் கப்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரம்ப் கார்டையும் ஒரே நேரத்துல இறக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாதுல்ல, என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த வெற்றியை அடையிறத விடவுமே நீ அடுத்த 2 மேட்ச்ல தோக்க போறேல, அதை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா, சாரிப்பா கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், உடம்பு நல்லா பாத்துக்கோ, உன்னோட கால் ஹீல் ஆயிருக்கும் நான் நம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவான். அப்படியே சீன் கட் பண்ணா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க. மிடோரிமா அவன் லாக்கர் ரூம்ல இருக்கும்போது அவனை கூப்பிடுறதுக்காக டாக்கா வந்திருக்கான். போன தடவை சேரியனுக்கும் ஷுட்டோக்குக்கும் மேட்ச் நடக்கும் போது என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே திருப்பி நடக்குது. மேட்ச் பகருக்காக நம்ம ரியோட்டா பையனுமே வந்திருக்கான். ஈவன் நம்ம பசங்க இந்த மிடோரிமா பையன் முதல்ல இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் சீரியஸா இருக்கிறான் அப்படிங்கறதையும் நோட் பண்ணும்போது கியோஷி சீனியர் தான் சொல்றாரு, ஆக்சுவலி மனிதர்களுக்கு ஜெயிக்கிறது அப்படின்னா உயிர் வாழ்றது, தோக்குறது அப்படின்னா இறந்து போறது அப்படிங்கிற ஒரு பிரைமல் இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும். போன தடவை தோத்து போனங்காட்டியே கண்டிப்பா அடுத்த தடவை ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வெறி அவனுக்குள்ள இருக்கும். அதுதான் அவனை முன்னல்ல இருந்து இப்ப வித்தியாசமான ஒரு ஆளா காட்டுதுன்னு சொல்லுவாரா. மிடோரிமாவும் அதே கடுப்புல தான் அங்க உட்கார்ந்து இருந்திருப்பான். டாக்கோ சின்னதா ஜோக் பண்ணலான்னு பார்த்தாலும் சும்மா இருந்துரு, எங்கேயாவது கை வச்சிட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. நம்ம பசங்களுக்கும் ஜெயிக்கணுங்கிற அதே வெறிதான் இருக்கும், அவமனைய போய் தோக்கடிக்கணும்னு. கோர்ட்டுக்குள்ள இறங்கும் போது டாக்கோவுமே நம்ம குரோக்கோ கிட்ட போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை மிடோரிமா ககாமியா தன்னோட பெர்ஃபெக்ட் ரைவலா ஏத்துக்கிட்டான். மிடோரிமா மட்டும் கிடையாது, ஈவன் எங்க டீமுமே உங்களை ஒரு ரைவலா தான் கன்சிடர் பண்றோம், அதனால பார்த்து ஆடுங்க, அசால்ட் ஆகியது இருந்துடாதீங்கன்னு வார்ன் பண்ண. அதுக்கப்புறம் பாலும் டாஸ் பண்ணப்பட நம்ம கியோஷி ஆப்போனன்ட்ஸோட கேப்டனை பார்த்து, அப்புறம் ஹை ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஃபேஸ் பண்ற போலே அப்படின்னு பழைய நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே குரோக்கோவும் ககாமி கிட்ட, இங்க பாரு என்னால கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது, மிடோரிமாவை நீயே கவனிச்சுக்க சரியான்ட்டு முதல்ல அங்க பசங்க பால் எடுத்துட்டு வர உள்ள வந்து குரோக்கோ அதை தட்டி விடுறானா. ஆனா தட்டி விட்ட பால மிடோரிமா எடுத்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது அவன் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தானா, கரெக்டா ஷூட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பான்ல. ஆனா உள்ள போது ககாமி அங்க அந்த பாலை தட்டி விட அதை பார்த்து இருக்கிற எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆஹா, என்னோட மெமரி கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ககாமி குதிச்சதுக்கும் இப்ப அவன் குதிக்கிறதுக்கும் சில இன்ச்சஸ் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்க. அடுத்த தடவை பால் வரும்போது அப்ப டாக்கோ யோசிக்கிறான், ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பவே மிடோரிமா சொல்லியிருந்திருப்பான், கண்டிப்பா இந்த ககாமி பையன் வின்டர் கப் வரக்குள்ளேயே அவன் அதிக தடவை குதிக்கிற அளவுக்கு அவனோட பாடியை கண்டிப்பா ட்ரெயின் பண்ணியிருப்பான், அதை எதிர்க்கிறதுக்கு நானும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பானா. இப்ப கூட மேட்ச்ல நம்ம மிடோரிமா கிட்ட பால் வர அதை ககாமி குதிச்சு தடுத்து விட்டுருவான். ககாமிக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது இந்த மிடோரிமா ஷூட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணல, புதுசா எந்த ஒரு டெக்னிக்கும் யோசிக்கலையங்கும் போது கோச் ரீக்கோட மைண்ட்லி அதுதான் ஓடும், இவன் என்ன பண்றான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கெஸ் ஒன்று வர. ஈவன் மிடோரிமாவும் ககாமியை பார்த்து, என்னடா நான் புதுசா வேற ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணியிருந்திருப்பேன் நீ நினைச்சியோ, ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற ஸ்கில் அது எந்த விதத்திலே குறைஞ்சது கிடையாது, அதுவே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானது, ஆனா என்ன நீ குதிச்சு கண்டிப்பா என் பாலை தட்டி விடுவேன், இருந்தாலும் உன்னால எவ்வளவு தடவை குதிக்க முடியும் ஒரு லிமிட் இருக்குதுல பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கவனிச்ச குரோக்கோக்கும், என்னடா அது மிடோரிமா யூஸ்வலா இல்லாத மாதிரி வித்தியாசமா வேற ஒரு ஆள் மாதிரி பேசுறானேன்னு நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.